Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 formatting in Excel 2013. We will see the topic number formatting. ஒரு ஆக்சுவல் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்பர் டேட்டா டைப், டெக்ஸ்ட் டேட்டா டைப் அண்ட் தென் ஃபார்முலா டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 டேட்டா டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் சம்திங் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் வி ஆல்ரெடி டிஸ்கஸ் வித் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னா என்ன, ஒரு டெக்ஸ்ட்டு என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் இருக்கிற கண்டென்ட்டுக்கு என்ன அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்றத லாஸ்ட் செஷன்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இந்த செஷன்ஸில் நம்பர் ஃபார்மேட்டிங்னா என்ன, நம்பர் ஃபார்மேட்டிங்கில் என்னென்ன ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை எந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி செக்ஷனில் பார்க்க போகிறோம். நம்பர் ஃபார்மேட்டிங். Excel has various options for formatting numbers. ஸோ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன் திஸ் யூ கேன் ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ், add commas to separate long number into thousands, place a currency sign in front of number and display the number as percentage. ஸோ பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சம் நம்பர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டெசிமல் பிளேஸ். ஒரு டெசிமல் பிளேஸஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, எக்ஸாக்டடு பாயிண்டட் வேல்யூ. ஸோ எத்தனை டெசிமல் வேணும், ஸோ ஹவு மெனி டெசிமல் வேல்யூஸ் நீங்கள் பிளேசஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறது. இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் த கம்மா டு செப்பரேட் த லாங் நம்பர். ஒரு லாங் நம்பர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் செப்பரேட் வித் கமாஸ், எத்தனை டிஜிட் பேசிஸில் நம்ம கமா செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். இன் திஸ் வேல்யூஸ் இஸ் 1000 பேசிஸில், தட் மீன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆர்டரில் தான் என்ன பண்ணுவீங்க, நம்பர் சிஸ்டம் எவ்ரி கண்ட்ரி பேசிஸில் என்ன ஆகுதுன்னா இந்த செப்பரேட் வித் கமாண்ட் லாங் நம்பர் சிஸ்டம்க்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிளேஸ் கரன்சி சைன். ஸோ எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸில் கரன்சி அமௌண்ட், எக்ஸாக்டு வேல்யூஸ்க்கு நீங்கள் கரன்சி சைனை இன்சர்ட் பண்ணணும். ஃபார் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட் கரன்சி நம்பர்ஸ் அசைன் பண்ணுறாங்க. Different currency, for example India one types of currency symbol, America one types of currency symbol and other countries are having different types of currency symbols யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் லாஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நம்பர் ஆஸ் பர்சன்டேஜ். கொடுத்துருக்கிற நம்பர்ஸை பர்சன்டேஜில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். எத்தனை நம்பர் வேல்யூஸ் உங்களுக்கு எக்ஸாக்ட் பர்சன்டேஜாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஃபார்மேட்டிங்கில் யூஸ் பண்ணுற சம் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் நம்பர் அண்ட் additional features of decimal place, long number in separate with comma and currency sign, display number as percentage. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஃபார்மேட்டிங்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த நம்பர் ஃபார்மேட்டிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லையா? தென் த வேரியஸ் பட்டன் இன் த நம்பர் குரூப் and the home tab. So the exacted commands, that means இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் குரூப்ஸ்குள்ளார ஹோம் டேப்பில் that means அண்டர் த ஹோம் டேப்புக்குள்ளார நமக்கு அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் நம்பர் குரூப் இன் ஹோம் டேப். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோம் டேப்பை ஓப்பன் பண்ணுங்கள், தென் நம்பர் குரூப் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு சூஸ் எனி ஒன் நம்பர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே? தென் நெக்ஸ்ட் ஒன். Here the various formatting type options for numbers are available in the number format drop down list. So different types of various formatting options என்ன இருக்குன்னா இந்த exact number formatting optionsல நமக்கு available இருக்கு. ஓகேங்களா? drop down listல. So now you see that drop down list, the various options is the first one is the general number and the normal number and currency, accounting, short date, long date, time, percentage, fraction number and scientific. So if you have used to this option, so otherwise if you choose other more advanced number system options, go to click this more number format option. So இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட்டிங்கான ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நமக்கு அவைலபிள் இருக்கிற சம் ஆப்ஷன்ஸ்.
ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நம்பர். ஸோ நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டும் உங்களுக்கு அசைன் ஆகிருக்காது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர். ஐடியாஸ் would not work unless you do. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, ஒரு நம்பர் சிஸ்டம் பேசிக்காக ஒரு கண்ட்ரீஸ் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸாக்டட் சாஃப்ட்வேர் எக்ஸல் சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டாலேஷன்ஸ் டைமில் எந்த கண்ட்ரி லொக்கேஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்டிஷன் பேசிஸில் நம்பர் அசைன் ஆகும். தென் கரன்சி. Currency is mentioned that currency in different country basis. Okay. Then accounting and short date, long date, exact date, long date la venuma, short date la venuma, or time measurement, exact time date venuma, and then percentage கொடுத்துருக்க வேல்யூ பர்சன்டேஜில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை வேல்யூஸ் 1 divided by 2 something, 1 divided by 4, 3 divided by 4 something others of divisible by one values. The fractional mention the value by using this number of formatting option. The next one is the scientific value. So after scientific values, for example normal number systemல பார்த்தீங்கன்னா 10 digits நம்ம எக்ஸாக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 10 டிஜிட்டை விட எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சயின்டிஃபிக் நம்பர் சிஸ்டம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். நவ் எக்ஸாம்பிள் ஆஃப் தேர் யூஸ் ஆர் கிவன் இன் பிலோ. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நம்பர் ஃபார்மேட்டிங்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் திஸ் ஆப்ஷன் ஜென்ரல். ஸோ ஜென்ரல் நம்பர், அன்ஃபார்மேட் நம்பர் அண்டு ஃபார்மேட் நம்பர். ஸோ த சேம் வேல்யூ, போத் வேல்யூஸ் ஆர் காமன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நம்பர். நம்பரில் காமன் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ அன்ஃபார்மேட் நம்பரில் 5 6 7 8 அப்படின்னு இருக்குது. தென் ஃபார்மேட்டட் நம்பரில் பாருங்கள் ஆஃப்டர் டெசிமல் 2.0. ஸோ 2 பாயிண்ட் வேல்யூஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஸோ நம்பர் நார்மல் நம்பர் சிஸ்டமாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கரன்சி. ஸோ அன்ஃபார்மேட் கரன்சி வேல்யூ 5 6 7 8 9. இன் திஸ் வேல்யூ ஃபார்மேட்டட் நம்பர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டு கரன்சி சிம்பிள். ஸோ டாலர் சைனோட உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் ஆகுது with specified with comma, separation with dot, decimal number also. ஓகேங்களா. then next one is the accounting. so accounting tally values amount இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா separate with comma in 1000 basis. ஸோ thousands of basisல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா comma செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் டாலர் சைன்ஸ் சம்திங் ஸ்பேஸ் பேசிஸில் உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஷார்ட் டேட். நார்மல் நம்பரில் பாருங்கள் 5 6 7 8 9. ஸோ எக்ஸாக்டு ஃபார்மேட் நான் ஃபார்மேட் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஷார்ட் டேட் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டை ஃபார்மேட்டட் டேட்டா நம்ம மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நவ் ஃபார் த கரண்ட் டேட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட் டேட் 24/06/55. ஸோ இன் திஸ் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ எக்ஸாக்ட் டிஃபால்ட் டேட். ஓகேங்களா. ஷார்ட் டேட். தென் லாஸ்ட் லாங் டேட் ஆப்ஷன்ஸ். ஸோ லாங் டேட் ஆஃப் தி சேம் as unformatted number and number formatted number was Thursday, June 2024 2055. ஸோ இந்த கரண்ட் டேட் 2055 வரைக்கும் இருக்கிற லாங் டேட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுறது, இன்டிமேஷன் பண்ணுது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டைம், எக்ஸாக்ட் டைமிங். ஸோ டைமிங் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது 0.678 மென்ஷன்றீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாக்ட் டைம் என்ன டைம் 4:16:19 minutes AM or PM பேசிஸில் என்ன பண்ணுவோம், டைம் பேசிஸில் நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கும் ஃபார்மேட்டட் நம்பர் ஆப்ஷன்ஸில். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பர்சன்டேஜ். கொடுத்துருக்கிற வேல்யூஸை பர்சன்டேஜில் நம்ம மென்ஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃப்ராக்ஷன் வேல்யூ 0.25. ஸோ எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ இஸ் 1.4. ஓகே. தென் சயின்டிஃபிக் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் 10 digit 9 8 7 6 5 4 3 2 1. ஸோ 10 digits 9 digits கொடுத்துருக்காங்க. நான் இந்த 9 digitsஸை பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்றத ஹோல் நம்பராக மேக் பண்ணிவிட்டு +08 அப்படின்ற சயின்டிஃபிக் நம்பர் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேங்களா. தென் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் நம்பர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ். ஒவ்வொரு நம்பர் ஃபார்மேட்டிங் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் நமக்கு அசைன் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன், there are additional options such as accounting number format to select a currency format, the percentage style button and comma style button. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நமக்கு அக்கௌண்டிங் நம்பர் ஃபார்மேட் அண்டு கரன்சி ஃபார்மேட், பர்சன்டேஜ் ஸ்டைல் பட்டன் அண்டு கமா ஸ்டைல் பட்டன் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஃபார்மேட்டிங் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நமக்கு அவைலபிள் இருக்கிற சம் ஆப்ஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், the number group also has button to increase and decrease the number of decimal place. ஸோ ஒரு நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸஸில் எத்தனை
பாயிண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் உங்களுக்கு இன்டிமேஷன் ஆகணும் அப்படின்றதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தென் த எக்ஸ்பிளைன் தீஸ் ஆப்ஷன்ஸ் கன்சிடர் த நம்பர் 567892 இன் தி செல் A1. ஸோ ஒரு எக்ஸாம்பிளேஷன்ஸ் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 567892 அப்படின்றது செல் A1ல் ரைட் பண்ணியிருக்கிற நம்பர். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் A1 செல்லில் ரைட் பண்ணியிருக்கிற நம்பர் 567892. ஓகே. தென் click the arrow next to the accounting number format and select more accounting format. So for example, you can go to select this drop down formatting number formatting drop down listல accounting number formatting optionsல last one options என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா more accounting format options இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த more accounting optionsை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அந்த more accounting optionsல இருக்கிற accounting number formatக்கான dialog box appear ஆகும். ஓகேங்களா. ஸோ now here accounting ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். அந்த accounting ஆப்ஷன்ஸில் more accounting format ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. then the format cell dialog box appear. then select symbol as English India. so after that you can go to select this cell formatting, that means format dialog box appear ஆகும். after that you can go to select this more accounting format ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா format cell dialog box appear ஆகும். this is the format cell dialog box option. ஸோ இந்த format cell dialog boxல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் countries உடைய symbols, that mean decimal values எத்தனை யூஸ் பண்ண போகிறீங்க, லாஸ்ட் சாம்பிள்ஸ் கரண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ருபீஸ்க்கான சாம்பிள்ஸ் அவுட்புட் என்ன, அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்க்கான கரன்சி சைன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது ஒன் பை ஒன்னாக. ஸோ இந்தியா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் இந்தியா அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இந்தியன் கரன்சிக்கான சிம்பிள்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். எக்ஸாக்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த அமௌண்ட் ஆஃப் வேல்யூக்கு என்ன ஆகுது, ஸோ இங்கிலீஷ் இந்தியா கரன்சி சிம்பிள்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். த ருபீ சிம்பிள்ஸ் அப்பியர் பிஃபோர் த நம்பர் இன் செல் A1. ஸோ பிஃபோராக நீங்கள் ருபீ சிம்பிள்ஸ் என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸில் ருபீ சிம்பிள்ஸ் அசைன் ஆகும் அண்ட் தென் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்பிள் அவுட்புட் ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு எப்படி ஷோ ஆச்சோ அதே மாதிரியான சேம் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும், ருபீ சிம்பிள்ஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் A1 செல்லில் லாஸ்ட்டாக 567892 அப்படின்ற வேல்யூ மட்டும்தான் இருந்தது. இந்த வேல்யூஸ் நீங்கள் அக்கௌண்டிங் ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அண்ட் எக்ஸாக்டு டெசிமல் வேல்யூஸ் எத்தனை வரணும் அண்ட் தென் நம்பர் ஆஃப் ருபீஸ்க்கான கரன்சி சிம்பிள்ஸ் என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் ஆஃப் வேல்யூஸ் ருபீஸ் டாலர்ஸ், தட் மீன்ஸ் ருபீஸ் சிம்பிள் 567,892.00 அப்படின்னு என்ன ஆகுது, அவுட்புட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஆல்சோ நோட்டீஸ் த கமா அண்ட் 2 decimal point that appear by default. ஸோ எஃபோர்ட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபைல் நம்பர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்க அந்த நம்பருக்கான கமா அண்ட் டெசிமல் பாயிண்ட்ஸோட டிஃபால்ட் அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. தென் நவ் இஃப் யூ கிளிக் ட்வைஸ் ஆன் த இன்க்ரீஸ் டெசிமல் பட்டன் த நம்பர் ஃபார்மேட் சேஞ்ச் டு ஷோ 4 decimal places. ஃபார் எக்ஸாம்பிள் 2 times நீங்கள் இன்க்ரீஸ் பட்டன்ஸை டெசிமல் பட்டன்ஸ் ரெக்வயர்டு டெசிமல் பட்டனுக்கான ஆப்ஷன் 2 times நீங்கள் ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணும்போது எக்ஸாக்ட் 2 decimal points, that means 987,562 அப்படின்ற வேல்யூஸ் இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் 2 decimal points .00 அப்படின்னு இருந்தது. ஆஃப்டர் ட்வைஸ் டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்க்ரீஸ் டெசிமல் பட்டனுக்கான ரெக்வசிஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்புட் ஆஃப் வேல்யூஸ் என்ன மாதிரி ஷோ ஆகுது பாருங்கள். $56789.0000 4 decimal points யூஸ் ஆகுது. இன் பிட்வீன் டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அந்த டாலர் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கரன்சி நீங்கள் வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்தியன் கரன்சியிலேருந்து உங்களுக்கு டாலர் கரன்சிக்கு உங்களுக்கு தட் மீன் டாலர் கரன்சியுடைய சைன் உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் கிளிக் த டிக்ரீஸ் டெசிமல் பட்டன் ஒன்ஸ் த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் வில் கம் டவுன் டு 3. ஸோ ஆக்சுவல் 4 வேல்யூஸ் 4 decimal பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ இந்த 4 decimal பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிக்ரீஸ் பண்ணணும். 1 decimal பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின் போது அதுக்கான அவுட்புட் ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 567,892.000 3 decimal பாயிண்ட்ஸோட நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. தென்
நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் நம்பர் ஃபார்மேட்டிங்னா என்ன, அந்த நம்பர் ஃபார்மேட்டிங்கில் பேசிக் ஒரு நம்பர் அக்கௌண்டிங் நம்பர் ஃபார்மேட்டிங் எப்படி நம்ம அசைன் பண்ணுறது, அண்ட் தென் அதர் நம்பர் ஃபார்மேட்டிங்லாம் என்னென்ன இருக்குது, அந்த நம்பர் ஃபார்மேட்டிங் நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.